அழகாக கதை அழகாக. நம்ம வாழ்க்கையில் எவ்வளவோ அடிக்கிறோம், ஃப்ரெண்ட்ஷிப், ரிலேஷன்ஷிப். ஆனால் நமக்கு ரொம்ப வலிக்கிறது எது தெரியுமா? நமக்கு பிடிச்சதை செய்ய முடியாமல் இருக்கிறப்ப தான். இங்கே உட்காந்து எழுதிட்டு இருக்கேனே, நான் தான் இது என்னோட கதை தான். இங்கே நிறைய பேர்த்துக்கு இது ஒரு சாதாரண கதையாக தெரியும். ஆனால் எனக்கு இது ஒரு அழகான கதை தான், என்னுடைய கதை. எல்லாருக்கும் ஒரு எய்ம் இருக்கும்ல, டாக்டர், இன்ஜினியர், போலீஸ்னு. ஆனால் என்னோட ஆசை டைரக்டர் ஆகணும். ஆனால் நீங்கள் மற்றவங்ககிட்ட சொன்னால் எல்லோரும் சிரிப்பானுங்க, கேலி பண்ணுவாங்க. எல்லோரும் காலையில் எந்திரிச்சு சாயந்தரம் வர மற்றவங்களுக்காக சம்பாரிச்சுட்டு வர வேலையை நோக்கி ஓடுறான். ஆனால் நான் இருக்கிற ஒரே ஒரு வாழ்க்கை, என் கனவு நோக்கி போகணுன்னு ஆசைப்படுறேன். இங்கே வேலை வேறு, கனவு வேறு. ஆனால் இங்கே கடவுள் ஒருத்தர் இருக்கார் பாருங்க, ரொம்ப மோசமானவர். ஒருத்தன் இப்போ தான் அவன் வாழ்க்கையில் முன்னேறான்னு சொல்லி எந்திரிச்சு நிற்பான். அவனை அப்போ தான் வேணும்னே கீழே தள்ளி அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி அழ வச்சு அவனே ஐயோ எப்பா சாமி போதுண்டா அப்படின்னு அவன் வாயால் சொல்ல வச்சு ஒரு சாதாரண வாழ்க்கைக்குள்ளே தள்ளி விட்டுருவார். இதெல்லாம் தாண்டி ஒருத்தன் அவன் பேரை அந்த ஸ்க்ரீனில் ரிட்டன் அண்ட் டைரக்டட் பை அப்படின்னு கொண்டு வந்து நிப்பாட்டுவான் பாருங்க. அப்படியே அதை பார்க்கும்போது அப்படி இருக்கும். அப்படியே போய் அவன்கிட்ட கத்தி சொல்லணும், நோ நீ சாய்ச்சிட்டனா அப்படின்னு. ஆனால் இந்த வார்த்தையை எனக்காவது நாங்கள் கேட்க மாட்டோமான்னு நானும் என் ஃப்ரெண்டும் காத்துக்கிட்டே இருந்தோம், அந்த காலம் வர வரைக்கும். அதுக்கான காலமும் வந்துச்சு. நாங்கள் ஹையர் ஸ்டடீஸ் முடித்த கையோட ஏதாவது படம் பண்ணணும்னு சொல்லி ஒரு ப்ரொடியூசர் பார்த்தோம். அவரும் ஓகே சொல்லி கதை இருந்து எடுத்துருவாங்கப்பான்னு சொன்னாங்க. நாங்களும் தீவிரமாக கதை எழுதுறதுல இறங்கணும். ஒரு பெரிய ஸ்கிரிப்ட் பிடிச்சோம். நைட்டு பகல் பசி தூக்கம் எதுவும் பார்க்காம அந்த ஸ்கிரிப்டை கஷ்டப்பட்டு எழுதி முடித்தோம். சென்னையில் ஒரு வீடு வாடகைக்கு எடுத்தோம். பார்ட் டைம் ஜாப் ஒன்று பார்த்தோம், நல்ல சேலரியோட. ஆனால் நாங்கள் யார், சினிமாக்காரங்க. நான் முத சொன்ன மாதிரி கடவுள் இந்த இடம் எங்களுக்கு ஒன்று பெருசாக கொடுத்தாரு, எதிர்பார்க்காத ஒன்று. ஹலோ சொல்கிறா? ஆமாம், ஏன்? நாங்கள் பெரிய ஆளாக வருவோன்னு எதிர்பார்த்துட்டு காத்திருந்த மனுஷன் என் ஃப்ரெண்டோட அப்பா இறந்தது. உள்ளம் இருண்டது. நாங்கள் எப்போ கதை சொன்னாலும் சலிக்காமல் உட்காந்து கேட்குற ஆளுகள் இப்போ எங்கள் கூட இல்லை. ஒன்று அவர் இல்லைன்ற சோகம், இன்னொன்று எந்த சைடு போகிறதுன்னு தெரியாமல் தனிமையினால் வந்த கோபம். ரெண்டு எனக்கு வந்துச்சு. மாறாதது எனினும் மாற்றிய பலவா, காத்துதான் இருந்தேன், காத்துதான் இருந்தேன். கதை அழகாக, கதை அழகாக, கதை அழகாக, கதை அழகாக, கதை அழகாக, கதை அழகாக. அப்படியே 2 மாதம் போச்சு. அவனை அவங்க அப்பா கடையை பார்த்துக்கிறான். ப்ரொடியூசர் டைம் முடிஞ்சுன்னு என்ன நம்பி ப்ராஜெக்ட் தர மாட்டேன்ட்டார். அப்புறம் நான் எங்கள் அம்மா சொன்ன மாதிரி டிஎன்பிசி படிச்சுட்டு இருந்தேன். என் பாதையில் அன்போடு இருந்தது உனக்கென்ன ஆயிற்று, மாறாதது எனினும் மாற்றிய பலவா, காத்துதான் இருந்தேன், காத்துதான் இருந்தேன்.
ஆனால் நீங்கள் சொல்லுங்கள், எத்தனை நாள் காத்துட்டே இருக்கிறது? காலம் போக போக கனவாகவே போயிடுமோன்ற பயம் அதிகமாகிட்டே போச்சு. அதே மாதிரி காலம் போக போக என்னோட கனவு காணாமல் போகிற மாதிரி கனவுக்காக என் மொத்த காலமும் காணாமல் போயிடுமோன்ற பயமும் எனக்குள்ள அதிகமாகிட்டே போச்சு. ஆனால் எனக்கு வேற வழி தெரில. இதோ இறைக்காக காத்துட்டு இருக்க குருவி மாதிரி, மழைக்காக காத்துட்டு இருக்க மயில் மாதிரியும் எனக்கும் ஏதாவது ஒரு காலம் வரும் அப்படின்னு கண்ணீரோட காத்துக்கிட்டு இருக்கேன். என் கனவுக்காக. சிறகடித்து பறக்க வேண்டும், பறக்க வேண்டும், 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 சிறகடித்து பறக்க வேண்டும், பறக்க வேண்டும். அப்புறம் தான் நான் ஒன்று யோசித்தேன், இது ஏன் கதை, இது அழகாக்கணுமா அழுக்காக்கணுமான்றதை நான் தான் முடிவு பண்ணணும். ஒருத்தனால முடியலைன்னா அந்த கதை அழுக்கான கதையை மாறிடுமா என்ன? இது என்னோட கதை, என் அழகான கதை.